இருக்க? எப்போ எழுந்து எப்போ ஆபீஸுக்கு போவ? அண்ணம்மா, உங்க அப்பா பெரியப்பாவை கூட நான் நம்பல. ஒன்னதான் நம்பி கம்பெனி பொறுப்பு ஒப்படைச்சிருக்கேன். நல்லா பாத்துக்கிறேல்ல? என்னப்பா நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ யோசிச்சுட்டு இருக்க? சூர்யா, 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 என்னாச்சுப்பா சூர்யா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? கனவு எதுவும் கட்டியா? ஆமா சாரதா அம்மா, அண்ணம்மா கனவுல வந்தாங்க. நீ அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்க, அவங்க அங்க இருந்துகிட்டு உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதான் கனவுல வந்திருப்பாங்க. சாரதா அம்மா, உங்களை ஒண்ணு கேட்பேன், மறைக்காம உண்மையை சொல்வீங்களா? கண்டிப்பா சொல்றேன். என்ன விஷயம் சொல்லுப்பா. நான் பிறந்ததுல இருந்து என்னை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா நான் சரியா பண்ணிருக்கேன்னா? திடீர்னு ஏப்பா உனக்கு இந்த சந்தேகம்? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானே அன்னபூர்ணி அம்மா உங்க அப்பா பெரியப்பா இருக்கும்போது உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அதெல்லாம் சரிதான் சாரதா அம்மா, நான் அதுக்கு தகுதியான ஆள் தானா? உனக்கு எள்ளளவு சந்தேகம் வேண்டாம். அதுக்கு நீ 100% தகுதியான ஆளுதான். உன்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா அதை என்னைக்குமே நீ சரியா தான் பண்ணிருக்க, இனிமேலும் பண்ணுவ. தேங்க்ஸ் சாரதா அம்மா. எதுக்கு சூர்யா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீ நடந்துக்கிற விதத்தை நான் பாத்துக்கிட்டு தானே இருக்க, அதை வச்சுதான் சொல்றேன். உனக்கு தெரியாதது இல்ல தம்பி, அன்னபூர்ணி அம்மா இருக்கும் போது கூட ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனா அவங்க அதை எப்படி கையாண்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க, உங்களாலேயும் முடியும் தம்பி. மத்தவங்க எப்படின்னு தெரியல, நான் உங்களை அன்னபூர்ணி அம்மா ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறேன். ஒருத்தங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துறது தான் நாம அவங்களுக்கு செய்யற நம்மளோட முக்கியமான கடமைன்னு அண்ணம்மா சொல்லுவாங்க. அண்ணம்மா மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். இழந்த பணத்தை கண்டிப்பா நான் மீட்டெடுப்பேன். இந்த கம்பெனி வளர்ச்சிக்கு நான் பாடுபடுவேன். அண்ணம்மா திரும்ப வர்ற வரைக்கும் நான் இந்த குடும்பத்தையும் கம்பெனியையும் நல்லபடியா பாத்துப்பேன். பாருங்க, பேசிட்ட காஃபி ஆறி போயிடுச்சு. நீங்க முதல்ல முகத்தை கழுவிட்டு வாங்க, கீழே போய் நான் சூடா காஃபி போட்டு தரேன். மாப்பிள்ளை இனிமே வரமாட்டாரு. இதுக்கு மேல என்னால அந்த வீட்டுல வாழ முடியாது. என் தலையில கல்ல போடுற மாதிரி பேசுறியேடி. இப்ப எதுக்கு நீ கத்துற? ஏண்டி, என்ன மாதிரி காரியம் பண்ணிட்டு வந்திருக்கன்னு உனக்கு தெரியுதா? இப்ப என்ன பண்ணணும்ங்கற? என்னடி இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுற? நீ பண்ணிருக்கிற விஷயம் வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நீ தானே கத்துன, இன்னும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறியா? நிஜமாவே நீ பண்ணி வச்சிருக்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? மா, சும்மா ஏன் மேலதான் தப்புங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுரி. அதுவும் காலங்காத்தால மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம கொள்ளாம பெட்டியை தூக்கிட்டு வந்து நிக்கிற. ஏன் நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? உன்னை யாரும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லல, சண்டை போட்டுட்டு வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். பெரியம்மா, என்னாச்சு? ஏன் அக்கா வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க?
தான் சூர்யா. கேட்டா வாயை திறக்க மாட்டேங்கிறா. வாழ போன வீட்ல வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ஏதோ சண்டை போட்டுட்டு வந்திருக்கான். இது மட்டும் உங்க பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு. சரி, நான் பார்த்த மாப்பிள்ள தான் சரியில்லை. சரி, ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா இப்படி வந்து நிக்கிறாளே. ஊர் உலகத்துல 4 பேர் நம்மள பத்தி என்ன பேசுவாங்க? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாளா? மா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஊர் உலகத்தை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க. என்ன பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? என் வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? எனக்கு அக்கறை இருக்கு. அதே அக்கறை உனக்கு இருக்கா? பெரியமா, யாரோ 3வது ஆள் மாதிரி வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். உள்ள கூப்பிட்டு வாங்க. அக்கா, உள்ள வா. இல்ல சூர்யா, நான் வரல. எனக்கு சப்போர்ட்டா அம்மா அப்பா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டு என்ன விரட்டிட்டு இருக்காங்க. நான் போறேன். எங்கேயாச்சும் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். அக்கா நில்லு. எதுக்கு இப்ப கோவப்படுற? முதல்ல உள்ள வா. நடந்தது என்னன்னு சொல்லு. நான் மாமா கிட்ட பேசுறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் வெளியே நின்னு பேசுறது அவ்வளவு நல்லது இல்ல. முதல்ல உள்ள வாக்கா. சொல்லுங்க பெரியம்மா. உள்ள வாடி. போதும் சாம், என்னால சாப்பிட முடியல. மாம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க மாம். மெடிசன் வேற நிறைய சாப்பிட்டிருக்கீங்க. நல்லா சாப்பிட்டா தானே அது வேலை செய்யும். என்னால சாப்பிட முடியலடி. மெடிசன் சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் கசப்பா இருக்கு. எது சாப்பிட்டாலும் வாந்தி வர மாதிரி இருக்கு. எதுவும் வேண்டாம். சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. இந்த ஜூஸை மட்டும் குடி. இந்தா. மாம், ஒரு இம்பார்ட்டன்ட் கால். நான் பேசிட்டு வந்துடுறேன். எதுக்குடா கால் பண்ண? எங்க அம்மா உயிரோட இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு விசாரிக்கிறதுக்கு கால் பண்ணியா? டேய், கூல் கூல். உங்க அம்மாக்கு என்னாச்சு? அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. என்ன இருந்தாலும் அவ உன் பழைய லவர் தானே. அந்த பாசம் போகுமா? ஏய், நான் சத்தியமா சொல்றேன், நீ பேசுறது என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அந்த லீலாவை தானே பழி வாங்க சொன்னேன். உன் ஆளுங்க மாத்தி எங்க அம்மாவை அடிச்சிருக்காங்க. அதுவும் வயசானவங்கன்னு கூட பார்க்காம. ஏன் ஆளுங்க உங்க அம்மாவை அடிச்சாங்களா? சத்தியமா எனக்கு தெரியாது. நான் டிரைவ் பண்ணிட்டு இருந்த லீலாவை தான் அடிக்க சொன்னேன். நீ கிளியராவே சொல்ல மாட்டியா? யார் டிரைவ் பண்ணிட்டு வந்தாலும் அவங்களை அடிக்க சொல்லிடுவியா? ஏய், நீ தானே சொன்ன லீலா தான் டிரைவ் பண்ணிட்டு வரான்னு. ஆமா, நான் தான் சொன்னேன். உன் அடியாளுங்க கிட்ட டீட்டெயிலா சொல்ல மாட்டியா? பாவம் எங்க அம்மா. என்னால அவங்க இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாரியா, நான் இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்னு சொல்லி நினைக்கல. உங்க அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? யா, ஷீ இஸ் ஃபைன் நவ. டே ஆஃப்டர் டுமாரோ நாம 2 பேரும் மீட் பண்ணலாமா? நான் எதுக்குடா உன்னை மீட் பண்ணணும்? ஒரு இம்பார்ட்டன்ட்டான மேட்டர் ஒன்று பேசணும். என்னன்னு சொல்லு. அதை நான் நேர்ல தான் சொல்லுவேன். நீ வா. சரி, பாரு. மாம், ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா இப்போ. ஆமா, போன்ல யாரு? அபிஷேக் மாம். யாரு? அந்த லேப்டாப்பை ஹேக் பண்ணான்னு சொன்னியே அவனா? ஆமா மாம், அவன்தான் என்ன மீட் பண்ணணும்னு சொல்றான். அவன் எதுக்கு உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றான்? தெரியல மாம், ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும்னு சொன்னான். இத பாரு சாம், அவன் ஏதோ தப்பான பையன் மாதிரி தோணுது. நீ ஒண்ணு அந்த பையனை போய் பார்க்க வேண்டாம். மாம், தேவையில்லாம பயப்படாதீங்க. அவனால என்ன எதுவும் பண்ண முடியாது. இல்ல சாம், சொன்னா கேளு. மாம், அவன் மேல மிஸ்டேக் இருக்குதா?
நம்பி கொடுத்த லேப்டாப்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டான். ஆனா நான் தானே அவனை லேப்டாப் ஓபன் பண்ண கேட்டேன். எனக்காக தானே பண்ணா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா. இப்ப ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்றான். போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு என்னவோ இது சரியா படல. என்ன கேட்டா நீ போகாத. அப்படியே போனாலும் தனியா போகாத. மாம், அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த சின்ன விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு நீங்க எதுவுமே யோசிக்காம ரெஸ்ட் எடுங்க. வீடுன்னா அப்படிதாண்டி இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைங்க வரதா செய்யும். அதுக்காக சண்டை போட்டிருக்கியா? மா, எதெல்லாம் பிரச்சனை வருது தெரியுமா? அந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. வீட்ல ஒரு ஆள் கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. வீடை சுத்தம் பண்றது, பாத்திரம் விளக்குறதுன்னு இப்படி எல்லா வேலையும் நான் தான் பண்ணணுமா? இது அவர்கிட்ட சொன்னா காதுலயே போட்டுக்க மாட்டேங்கிறாரு. எங்க அம்மா அப்படிதான். அவங்களே எல்லா வேலையும் செஞ்சு பழகிட்டாங்க. இப்ப நீ வந்துட்டால, நீயும் பழகிக்கன்னு சொல்றாரு. இதுல என் மாமனாருக்கு வேற தனி சமையல். எல்லாருக்கும் ஒரு பொரியல் வச்சுட்டா அவருக்கு வாயு, அஜீர்ணம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வேணான்னு சொல்லிடுவாரு. குக்கர் சாப்பாடு வேணாம், வடிச்ச சாதம் தான் வேணும். அப்பா என்னால முடியல. என்ன அங்க எல்லாரும் சம்பளம் வாங்காத வேலைக்காரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டு செய்யறாங்க. அதை விட சூர்யா, நான் எவ்வளவு பண்ணாலும் அங்க ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட இல்ல. அதான் தனி கொடுத்துட்டு போலான்னு என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வராரு. அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். ஏண்டி, இதெல்லாம் ஒரு காரணமா? இதுக்காக நீ சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிற சாதாரண சண்டை தான். புரியுதா? முதல்ல நீயே உன்னை வேலைக்காரியா நினைச்சுக்கிற. நீதான் அந்த வீட்டு மருமக, அதுவும் ஒரே மருமக. இதெல்லாம் உன் கடமைடி. இதுக்காக நீ தனி கொடுத்துன போறேன்னு சொன்னா உன்னை பத்தி மட்டும் தப்பா பேச மாட்டாங்க. என்னோட வளர்ப்பை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் தான் தப்பா பேசுவாங்க. சரி, அவங்கள விட நீ பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு புருஷ வீட்ல இருந்து வாழ வெட்டியா இருக்குன்னு சொன்னா அண்ணம்மா என்னடி நினைப்பாங்க? உன்னை சரியா வளர்க்கலன்னு வருத்தப்பட மாட்டாங்க? அவங்களே பாவம், ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இப்ப நீயும் இப்படி வந்திருக்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதாண்டி, அவங்க தாங்கவே மாட்டாங்க. இங்க பாரு பர்மா, நான் சொல்றத ஒழுங்கா கேளு. சூர்யாவுக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த டைம்ல நீ வாழ வெட்டியா வந்து உட்கார்ந்தா 4 பேர் ஏதாவது பேசுவாங்க. நீ எவ்வளவு பொறுமையான பொண்ணு. உனக்குன்னு எதுவுமே கேட்டதில்ல. எனக்கு தெரிஞ்சு நீ ஆசைப்பட்டது அவர் மேலதான். அவரை அவ்வளவு நேசிச்சு கல்யாணம் பண்ணிட்ட. இப்படி சண்டை போட்டு வந்தா நல்லாவா இருக்கு? ஆமா அண்ணி, பெரியத்த சொல்றதும் சரிதான். ஸ்ரீனிவாசன் பிரதரும் நீங்களும் எவ்வளவு லவ் பண்ணீங்க. உங்களுக்காக அவரோட அம்மா அப்பா எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு நீங்க தான் வேணும்னு நம்ம வீட்லயே வந்து தங்கி இருந்தாரு. டிரைவரா கூட வேலை பார்த்திருக்காரு. யாரோ ஒரு அயோக்கியம் கிட்ட அடியெல்லாம் கூட வாங்கியிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்காக தானே, உங்க மேல வச்ச லவ்காக தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணி.
போறதுக்கு சங்கடமா தான் இருக்கும். நானும் அப்பாவும் வந்து மாப்பிள்ளை கிட்டயும் சம்மந்தி கிட்டயும் பேசுறோம். கண்டிப்பா அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீங்களாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறீங்க. என்னோட சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு ஏன் காரணம் புரியும். உங்களுக்கு அது புரியாதப்ப நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பாரமா தெரியும். நான் வேணா இங்க இருந்து கிளம்புறேன். அக்கா அண்ணி இல்லக்கா. இல்ல பத்மா, எங்கடி போற? நான் எங்கேயோ போய் தொலைறேன். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன் புருஷனை தனி கொடுத்துறது கூப்பிடுற, இப்போ நீ தனியா போறன்ற. நீ பழைய பத்மா இல்ல, ரொம்ப மாறிட்ட. மரியாதையா சொல்றது கேளு. வா, இப்போ உன் புருஷன் வீட்டுக்கு போலாம். என் கைய விடுமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் வர மாட்டேன். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் புடிச்ச முயலுக்கு 3 கால்னு பேசிட்டு இருக்க. பெரியம்மா கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. மாமா கிட்ட நான் பேசுறேன். கண்டிப்பா அக்காவை மாமா கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. என்ன சூர்யா, நீ கூட என்ன புரிஞ்சுக்கல. கால் பண்ண உன்னையும் அவங்க அவமானப்படுத்துவாங்க. இல்லக்கா, எனக்கு என்னவோ பெரியம்மா சொல்றதா சரின்னு தோணுது. பேசி பாப்போம். கண்டிப்பா சீனு மாமா கோவப்பட மாட்டாருன்னு தோணுது. சீனு மாமா நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கண்டிப்பா நான் பேசிட்டு சொல்றேன் பெரியம்மா. அக்கா, நீ முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிடு. மத்தது அப்புறம் பேசிக்கலாம். பெரியம்மா, அக்காவை கூட்டு போங்க. வா.